ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டை ஈஸியான முறையில் சீக்கிரமாக எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் இருக்கேன். இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். அதுக்கப்புறமா 1/4 கப் உடச்ச கடலை, பொட்டுக்கடலை லேசாக வறுத்துட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி அதைய சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த பச்சரிசி மாவை ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் இதை போட்டுடலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, உடச்ச கடலை மாவு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெள்ளை எள், கருப்பு எள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். எள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு தோலை எடுத்துகிட்டு கல்லில் நல்லா பொடியாக நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதோடு நீங்கள் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு போடலாம். இல்லைன்னா கடலைப்பருப்பை ஒரு சிலர் வந்து அப்படியே ஊற வைக்காமல் அப்படியே கூட போட்டு ஆட் பண்ணி செய்கிறாங்க. நான் இன்றைக்கி அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. இது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நெய், வெண்ணெய் எது இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இப்போ சூடான எண்ணெய் ஒரு கரண்டி ஃபுல்லாக நான் இப்போ ஊற்ற போகிறேன். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதையே பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். இப்போது கையில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் கையிலேயே பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணிக்கோங்க. இது போடலைனாலும் பரவாயில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். பூண்டு போட்டு செய்கிறதுனால வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ எந்த சைஸில் நமக்கு தட்டை நம்ம செய்ய போகிறோமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளை எடுத்துக்கலாம். நான் வந்து உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி தட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி 2 உருண்டைகளை இது மாதிரி தட்டையாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டலாம். இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் இருந்தால் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு அதை பாலித்தீன் ரேப்பர் போட்டு மூடிட்டு ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான அளவில் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த சப்பாத்தி வாங்குகிற அந்த கவரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போது தேவையான அளவு உருண்டைகளாக எடுத்து ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு டம்ளரோ வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி நிறைய தட்டைகளை நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இது மூடி போட்டு மூடிடலாம். இது மாதிரி டம்ளர் தான் எடுத்திருக்கேன். டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போது எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 3-4 உருண்டைங்களை நம்ம வச்சு இது மாதிரி டம்ளரில் இல்லை கிண்ணத்தில் ப்ரெஸ் பண்ணி அது மாதிரி நமக்கு சூப்பராக ஒரு தட்டை ரெடி ஆயிடும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். உள்ளங்கையிலே நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சூப்பராக வருது. இப்போ எண்ணெயும் ஹீட்டாகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை தட்டைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சூப்பரான தட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தட்டையை இப்போ ரெடி பண்ணிடலாம்.
ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒவ்வொன்றா இதில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான தட்டை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சாயந்தரம் டீ குடிக்கும்போது, காஃபி குடிக்கும்போது சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது மாதிரி திருப்பி விட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு மீதி இருக்கிறதையும் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூண்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணும்போதே பூண்டோட வாசனை தாங்க கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் அரிசி மாவும் உடச்ச கடலை இருந்தால் போதும். சூப்பரான இது மாதிரி தட்டை ரெடி பண்ணலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குது. ஆறுனதும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வெள்ளை எள்ளு பூண்டெல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.